அனைவருக்கும் வணக்கம். இப்போ என்னோடய லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு முந்தைய வீடியோவில் லைனிங் ப்ளவுஸோட பேக் போர்ஷன், அதாவது ப்ளவுஸோட பேக் போர்ஷன் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத காமிச்சிருப்போம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஃப்ரண்ட் போர்ஷன். ஏற்கனவே இந்த பக்கம் வந்துட்டு பேக் போர்ஷன் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது நான் ஃப்ரண்ட் போர்ஷனுக்கும் நான் சொன்ன மாதிரி பேப்பர் கட்டிங் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வச்சு தான் இப்போ வந்துட்டு லைனிங் ப்ளவுஸை கட் பண்ண போகிறேன். இந்த லைனிங் ப்ளவுஸை வச்சு தான் நம்ம சாரீ ப்ளவுஸையும் கட் பண்ண போகிறோம். எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்குறோம். இப்போது இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் அது மேலேயே வரைஞ்சிக்கோங்க. எப்போதுமே இந்த மாதிரி ஆர்க் பேப்பர் கட்டிங் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துட்டு சீக்கிரமாக தச்சு முடிச்சிடலாம். இல்லைனா ஒவ்வொரு தடவையும் அளவு எடுத்து நீங்கள் வந்துட்டு அந்த கன்ஃபியூஷன்லேயே இருக்கணும், கரெக்டாக அளவு எடுத்துருக்கோமா அப்படின்றது. எந்த ப்ளவுஸ் சரியாக வருதோ அதுக்குரிய அந்த பேப்பர் கட்டிங் மட்டும் நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாமல் எல்லா ப்ளவுஸையும் உங்களால் ஒரே மாதிரி அளவில் தைக்க முடியும். என்னோடய ஃப்ரண்ட் போர்ஷனை நான் வரைஞ்சிட்டேன். இப்போது அது மாதிரி கட் பண்ணி எடுத்துப்போம். இது கட் பண்ணி இப்போ நம்மளோட ஃப்ரண்ட் போர்ஷனை எடுத்தாச்சு. இதில் ரொம்ப முக்கியமானது, கட் பண்ண உடனேமே நீங்கள் எது ஆம் எது நெக்கு அப்படின்றத எழுதிக்கோங்க. இது வந்துட்டு கழுத்து பகுதி, நெக்கு. இது வந்துட்டு ஆம், அதாவது உங்களோட கைப்பகுதி. இந்த மாதிரி மார்க்கிங் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா பிகினர்ஸ் உங்களுக்கு தெரியாது எது கழுத்து பகுதி, ரெண்டுத்தையும் மாற்றி வச்சு தைச்சிட்டோம்னா அளவே மாறிடும். அதனால் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ வந்துட்டு நம்ம லைனிங் ப்ளவுஸை கட் பண்ணிட்டோம். இதை வச்சு நம்ம வந்துட்டு என்ன செய்ய போகிறோம், இப்போது சாரீ ப்ளவுஸை கட் பண்ண போகிறோம். ஏற்கனவே பாதி கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது இந்த லைனிங் ப்ளவுஸை என்னோடய சாரீ ப்ளவுஸ் மேலே நான் போட்டிருக்கேன். அப்படியே வரைஞ்சிக்கிறேன். இப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அளவு மாறாமல் நீட்டாக இருக்கும். இல்லை எங்களால் வெட்ட முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்துட்டு உங்களோட சாரீ ப்ளவுஸ், மேலே லைனிங் ப்ளவுஸ், அதுக்கு மேலே உங்களோட பேப்பர் கட்டிங் வச்சு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், நீட்டாக கட் பண்ண முடிஞ்சால் கட் பண்ணிக்கலாம். ஆனால் பிகினர்ஸ் இட்ஸ் அட்வைசபிள், நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணுறது உங்களுக்கு சரியான ஒரு அளவை கொடுக்காது. கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, கம்மியாக வெட்டிட்டிங்கன்னா உங்களால் வந்துட்டு அதை சரி பண்ணவே முடியாது. அதனால் கொஞ்சம் அதிகமாக கூட வச்சு வெட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்துட்டு வெளியில் வர பீசஸை அதுக்கப்புறமா மார்க் பண்ணி நம்ம வெட்டிக்கலாம். இப்போ நான் வரைஞ்சிட்டேன். இதையும் அதே மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷன் வெட்டிக்குவோம். இது வந்துட்டு நெக்கு, இதுலேயும் எழுதிக்கோங்க, அப்போனா தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். இது வந்துட்டு ஆம். நான் வந்து இங்கிலீஷில் எழுதுகிறேன். உங்களுக்கு வந்துட்டு உங்களால் எப்படி ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்க முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் இதையும் கட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட லைனிங் ப்ளவுஸ் ரெடி ஆகிடுச்சு. அதை மேலே வச்சு தைக்கிறதுக்கு நம்மளோட சாரீ ப்ளவுஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இனிமேல் வந்துட்டு ஸ்டிச்சிங் பார்ட்டில் போகும்போது அதை எப்படி உள்ளார வச்சு தைக்கிறது அப்படின்றத நான் சொல்லித்தரேன். அதை ஸ்டிச்சிங் பார்ட் அப்போ பார்ப்போம். இது வந்துட்டு இப்படி மேலே வச்சு உள்ளாரது வர மாதிரி வச்சு தைக்கணும். அது ஸ்டிச்சிங் பார்ட் வரும்போது நம்ம எப்படி தைக்கிறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம வந்துட்டு லைனிங் ப்ளவுஸோட பேக் போர்ஷன் எப்படி கட் பண்ணுறது, அடுத்தது ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருக்கோம். இன்றைக்கி எல்லா வீடியோஸையும் அப்படியே கண்டினியூஸாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். என்னோடய சேனல் பார்க்குற அனைவருக்கும் நன்றி. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. அனைவருக்கும் வணக்கம்.